நம்மை வெளிச்சமாய் ஆக்கி இருக்கிறபடினாலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் நடக்க வேண்டும் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மளை எப்படி ஆக்கியிருக்கிறாரு? வெளிச்சத்தின் பிள்ளையாய் ஆக்கியிருக்கிறார். முதல்ல என்ன பிள்ளையாய் இருந்தோம்? இருளின் பிள்ளையாய் இருந்தோம், அந்தகாரத்தின் பிள்ளையாய் இருந்தோம், பாவத்தின் பிள்ளையாய் இருந்தோம், சாபத்தின் பிள்ளையாய் இருந்தோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எப்படி ஆக்கியிருக்கிறாரு? வெளிச்சத்தின் பிள்ளையாய் ஆக்கியிருக்கிறாரு. எனவே இன்னைக்கு நாம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எப்படி நடந்து கொள்ளுங்கள்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். முற்காலத்தில் நீங்க எங்க இருந்தீங்க? அந்தகாரத்துக்குள்ள இருந்தீங்க, இருளுக்குள்ள இருந்தீங்க. இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எனவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் என்ன செய்து கொள்ளுங்கள்? பழைய குப்பை மாதிரி நடக்கக்கூடாது, பழைய சுப்பை மாதிரி நடக்கக்கூடாது. ஏதா இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னதாக எப்படி இருந்தோம்? குப்பனு சுப்பனு மாடசாமியுமா இருந்தோம். அப்படின்னு செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கொஞ்சமாவதும் எப்படி நடக்கணும்? ரட்சிக்கப்பட்டது மாதிரி என்ன செய்யணும்? நடக்கணும். ஊருக்குள்ள, உலகத்துக்குள்ள, கிராமத்துக்குள்ள, வீட்டில், சந்தில், நம்ம வாழ்கிற ஏரியாவில் கொஞ்சமாவதும் எப்படி இருக்கணும்? சில ஆட்கள் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட சிம்டம்ஸை என்ன செய்யலை, பழைய ரவுடி மாதிரியே வாழ்றது. ரவுடி ராக்காயின்னு வாங்கி பாருங்க, அந்த மாதிரியே ரவுடி மாதிரியே தெருவுக்குள்ள பேசுறது, ரவுடி மாதிரி நடக்கிறது, சண்டீர் மாதிரி என்ன செய்யறது, எல்லா பஞ்சாயத்துக்கு போய் நிற்கிறது, குழாய் சண்டை, தண்ணி, எல்லா சண்டைக்கு என்ன செய்யறது, இவங்க தான் பஞ்சாயத்து தலைவர். யாரு? அக்கா இல்லாமல் தெருவுக்குள்ள என்ன செய்யாது எதுவும். என்ன இனி ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? கொஞ்சமாக ஒரு வாயடக்கம், கொஞ்சமாவதும் ஒரு டிசிப்ளினு, ஒரு ஒழுக்கம், ஒரு நாகரிகம், ஒரு பரிசுத்தம், ஒரு ஒழுக்கம், ஒரு ஞானம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை வெளிச்சமாக்கி இருக்கிறேன், நான் ஒளியை ஆக்கி இருக்கிறேன், கொஞ்சமாவது வெளிச்சத்தின் பிள்ளை என்ன செய்ய, நடந்து கொள். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. எதற்கு உள்ளானவர்கள் அல்லவே? இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் பகலின் பிள்ளை. நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறபடினாலே நான் வெளிச்சத்திலே நடக்கிறேன். ஆமே. கொஞ்சமாவது எப்படி இருக்கணும்? கொஞ்சமாவது பரிசுத்தமா வாழ்றதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். கொஞ்சமாவது பரிசுத்தமா பேசுறதுக்கு என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். கொஞ்சமாவதும் புரியுதா புரியலையா? ஆமே, முயற்சி எடுக்கணும். அந்த சிம்டம்ஸே, ரட்சிக்கப்பட்ட அந்த சிம்டம்ஸே, நான் இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கிற அந்த ஒரு அறிகுறியே இல்லாத மாதிரி என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. வசனத்தை கேட்டு கேட்டு, வார்த்தை கேட்டு கேட்டு, வசனத்தை கேட்டு உள்ள போய் அனுப்பி, எல்லாத்தையும் அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாய் மாறிக்கொண்டே என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இப்போ தெருவில் இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, என்ன அந்த அக்கா மாதிரி வளவளன்னு பேச மாட்டேங்கிறாங்க, சண்டைக்கு வர மாட்டேங்கிறாங்க, சண்டீர்த்தனம் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரவுடித்தனம் பண்ண மாட்டேங்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க, சுத்தமாக இருக்கிறாங்க, நாகரிகமாக இருக்கிறாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு பார்க்குறாங்க, அவங்க குடும்பத்தை கரெக்டாக பார்க்குறாங்க, யாருடைய குடும்பத்தில் தலையிட மாட்டேங்கிறாங்க, கெடுத்து பேச வர மாட்டேங்கிறாங்க, புரணி பேச வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யார் பேசணும்? நம்ம தான் அந்த சங்கத்தில் போய் மெம்பர் ஆயிட்டோமே. புரணி பேசுற சங்கத்துல போய் இன்னும் சங்கத்துல இருந்து வெளியே வரல, கையெழுத்து போட்டு ரசிக்கப்பட்டு 15 வருஷம் ஆயும். எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அந்த சங்கத்திலிருந்து வெளியில் என்ன செய்யல, வரல. அப்புறம் எப்படி குடும்பம் வாழ்வடைய ஆரம்பிக்கும், தலைக்க ஆரம்பிக்கும், ஆசீர்வாதம் உண்டாக ஆரம்பிக்கும்?
நான் சர்ச்சுக்கு வந்தேன், ஒன்றும் என்ன செய்யலை. நீங்கள் அந்த சங்கத்திலேருந்து முதல் வெளியே வரலையே. எந்த சங்கத்திலிருந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ பகலின் பிள்ளை, நீ வெளிச்சத்தின் பிள்ளை. வெளிச்சத்தின் பிள்ளையா என்ன செய்து கொள்ளுங்கள்? நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆகவே அவருடைய நாமம் யெகோவா ஓரி, கர்த்தர் நமது வெளிச்சமாய் இருக்கிறார். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்கலாம். ஹalleluya. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தகப்பனே, இன்றைக்கு என் கூட பேசி இருக்கிறீர்ப்பா. கர்த்தாவே, இன்றைக்கி என் கூட இடைப்பட்டு இருக்கிறீர். இந்த வார்த்தைகளெல்லாம் இன்றைக்கி எனக்காக, இந்த வார்த்தைகளெல்லாம் எனக்காகப்பா. நான் வாழ்கிறதுக்காக, நான் ஜெயிப்பதற்காக, நான் வெற்றி பெறுவதற்காக, நான் நல்லா இருக்கிறதுக்காக. கர்த்தாவே, நீ நல்ல தேவன். உங்கள்கிட்ட தீமை இல்லை, உங்கள்கிட்ட இருள் இல்லை, உங்கள்கிட்ட வியாதி இல்லை, உங்களிடத்துல தரித்திரம் இல்லை. ஆண்டவரே, நீ நன்மையை மாத்திரம் தருகிற தேவன், அப்பத்தை மாத்திரம் தருகிற தேவன், சுகத்தை மாத்திரம் தருகிற தேவன், ஆசீர்வாதத்தை மாத்திரம் தருகிற தேவன். ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவன். உங்கள்கிட்ட தீமை இல்லை, உங்கள்கிட்ட வியாதி இல்லைப்பா. நீ நல்லவராக இருக்கிறீர். இல்லாத ஒன்றை எனக்கு தரமாட்டீர். கர்த்தாவே, கல்வாரி சிலுவையின் மூலமாக நீர் ஏராளமான ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறீர். அதை நான் உடைய வார்த்தையின் மூலமாய் சுதந்திரிக்க உதவி செய்யும். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க, வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். வெளிச்சமாகி உம்மை அநேகருக்கு போய் நான் அறிவிக்க, அந்த குடும்பங்களிலே விளக்கை ஏற்றி வைக்க என்னை பயன்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறிடுங்க. உண்மையாகவே ஜெபத்தை ஏறிடுங்க. என்னை பயன்படுத்துங்க ஆவியானவரே. அநேக குடும்பங்களிலே விளக்கை ஏற்றி வைக்க என்னை பயன்படுத்துங்க ஆவியானவரே. மங்கி கிடக்கிற குடும்பம், எரிந்து கிடக்கிற குடும்பம், பட்டு போய் கிடக்கிற குடும்பம், கர்த்தாவே, அது விளக்கேற்றப்பட வேண்டுமே, வாழ்வடைய வேண்டுமே, அங்கே வெளிச்சம் உதிக்க வேண்டுமே. ஓ ஸ்தோத்திரம். நீதியின் சூரியனாகிய இயேசுவே, நீர் அந்த குடும்பங்களிலே உதிக்க வேண்டுமே. ஹalleluya. என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ எனக்கு உதவி செய்யும். சாட்சியாய் வாழ எனக்கு உதவி செய்யும். ஹalleluya. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களை வழிநடத்தும். ஓ பிள்ளைகளை நீ ஆட்கொண்டு நடத்தும் ஆண்டவரே. உமக்காக எடுத்து நிறுத்தும், பயன்படுத்தும். உடைய திட்டங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. உம்மை குறித்தான ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அந்த அஸ்திபாரத்தில் நின்று ஜெபித்து ஜெபத்துக்கான பதிலை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும்